அப்படி நான் மறுபுறப்பு அடைஞ்சிட்டான்னா அவனுக்கு சாப்பாடு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவனுக்கு துணி தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவனுக்கு மழைக்கு வெயிலுக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு கூடார தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இதைத்தான் எழுதினாரு. மத்திய 6ஆம் அதிகாரத்தில் சொன்னதை எழுதியிருக்கு. உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப என்ன அப்படின்றது அந்த இடத்துல பார்த்தோம்னா சாப்பாடு, துணி, சரீரம், ஆரோக்கிய சுகம் வேணும். பத்தியா இந்த விஷயத்தை தாங்க சொல்லிட்டு வருவார். இது உனக்கு தேவை, உன் உடலுக்கு தேவை, உனக்கு சாப்பாடு தேவை, உனக்கு துணி தேவை அப்படின்னு சொல்லிட்டே வந்தவர் அப்புறம் சொல்லுவார், இதெல்லாம் உனக்கு தேவைன்னு உன்னை பெற்ற உங்க அப்பா ஒருத்தன் பருவத்தில் இருக்காப்புல அவர் செய்வாருன்னு சொல்லிட்டார். அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? அதான் விசுவாசம். நீ வேலைக்கு போனாலும் நடக்கணும். சில நேரம் வேலையே இல்லை, வேலைக்கு போக முடியல, நடக்கும். உன் குடும்பம் அப்படி நடக்குதா இல்லையா? உன் பிள்ளைகளை கொண்டு போறியா இல்லையா? அதே மாதிரி பல சகலத்தை அறிந்த பரமபிதா நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறது.